அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய காணொளியில் பார்க்க இருப்பது பிப்ரவரி 20 நடந்த நிகழ்வுகளை காணலாம். உலக சமூக நீதி தினம் என்னைக்கு கடைப்பிடிக்கிறாங்கன்னா பிப்ரவரி 20 தான். 2024-25க்கான தமிழக பட்ஜெட்டிற்கு மாபெரும் தமிழ் கனவு அப்படின்னு பெயர் சூட்டி சொல்கிறாங்க. 5 லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து அகற்றிட முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறாரு. அதுதான் தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படிங்கிறது. பிப்ரவரி 21 தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் தொடரில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் உயர்கல்வி படிக்கும் போது மாதம் 1000 வழங்க தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மகளிருக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. தூத்துக்குடியில் வான்வெளி சார்ந்த தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா 2000 ஏக்கரில் அமைய உள்ளது. 20 கோடி செலவில் கரூர், ஈரோடு, விருதுநகர் மாவட்டங்களில் 10 சிறிய ஜவுளி பூங்கா அமைய உள்ளது. 695 கோடியில் தஞ்சை, சேலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் நியோ டைட்டில் பார்க் அமைய உள்ளது. தமிழக முதல்வர் தலைமையில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் தொடங்கப்பட உள்ளது. சிலப்பதிகாரம், மணிமேகலையை இந்தியாவில் உள்ள 25 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்க பட்ஜெட்டில் 2 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. மகளிருக்கான தோழி விடுதிகள் சென்னை, கோவை, மதுரை இடங்களில் தொடங்கிறதுக்காக 26 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. தேர்வு பயிற்சி மையங்கள் தொடங்கப்பட்டு 6 மாத காலத்திற்கு மத்திய அரசின் ரயில்வே, வங்கி தேர்வுகளுக்காக தங்கும் வசதியுடன் 1000 நபர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியினுடைய மையங்கள் சென்னை, கோவை, மதுரை இடங்களில் தொடங்கிறதுக்காகவும் 6 கோடி ஒதுக்கீட்டில் தமிழக பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கு. இந்தியாவின் முதல் முறையாக ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி தமிழ்நாடு கடல்சார் நீர் விளையாட்டு மையம் ராமநாதபுரம் பிரப்பன் வலசையில் தொடங்கப்பட உள்ளது. 120 கோடியில் தஞ்சாவூரில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்பட உள்ளது. கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு பகுதியில் 3 லட்சம் சதுர அடியில் கலைஞர் பன்னாட்டு அரங்கமும் அமைய உள்ளது. கோவையில் கலைஞர் பெயரில் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைய உள்ளது. 3ஆம் பாலினத்தவர் உயர்கல்வி செலவை அரசே ஏற்கும் அப்படின்னும் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. 1000 கோடியில் பழங்குடியினரின் வாழ்வியல் மேம்பாட்டிற்காக தொல்குடி திட்டம் தொடங்கப்பட உள்ளது. அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்திற்காக கூடுதலாக 75 கோடி ஒதுக்கீடு. அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் தொடங்கப்பட்டது 27/6/2023. 17 கோடியில் கீழடியில் திறந்தவெளி தொல்லியல் அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. வரவு செலவு திட்ட மதிப்பீடு பார்த்தோம் அப்படின்னா மொத்த வருவாய் வரவு 2,99,10 கோடி. மொத்த வருவாய் செலவினங்கள் பார்த்தோம் அப்படின்னா 3,48,289 கோடி. வருவாய் பற்றாக்குறைன்னு பார்த்தோம் அப்படின்னா 49,279 கோடி. இப்போ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1.55 லட்சம் கோடி கடன் வாங்க இருக்கிறாங்க. பிப்ரவரி 18 மதுரையில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தை உதயநிதி அவர்கள் தொடங்கி வைத்தார். தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உள்ள 4வது மாநிலம் தான் தெலுங்கானா. அப்படின்னா முதல் மாநிலம் பீகார், 2வது மாநிலம் ஆந்திரா, 3வது மாநிலம் ஜார்க்கண்ட். ஒடிசா மாநிலத்தில் வேலையில்லா இளைஞர்கள் தொழில் தொடங்க 1 லட்சம் வரை கடன் அளிக்க ஸ்வயம் திட்டத்தினை ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் தொடங்கியுள்ளார். சண்டிகரில் 11வது சர்வதேச பொம்மலாட்டு விழா நடைபெற்றுள்ளது. பிரபோவா சுபியாண்டோ
இந்தோனேசியாவின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 2024 பேட்மிண்டன் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய மகளிர் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. சர்வதேச தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 6 முதல் 9 வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் திறனை மேம்படுத்த நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களான உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி 20 4வது தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செஞ்சாங்க. அதில் ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம், மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது தேனி முனையம் அப்படிங்கிறது கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. முல்லை நிலப்பூங்கா கன்னியாகுமரி வேலிமலையில் 2 கோடியில் முல்லை நிலப்பூங்கா அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. முல்லை நிலப்பூங்கா எங்கே அப்படின்னா கன்னியாகுமரியில். அடுத்தது மருத நிலப்பூங்கா எங்கே அப்படின்னா தஞ்சாவூர் திருமலை சமுத்திரத்தில் மருத நிலப்பூங்கா 2 கோடியில். அடுத்தது பலா மதிப்பு கூட்டுறவு மையம் பன்ருட்டியில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பலாப்பழத்திற்கு புகழ் பெற்றது பன்ருட்டி, அதனால் அங்கே பலா மதிப்பு கூட்டுறவு மையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. கன்னியாகுமரி கடற்கரையில் 2 கோடியில் சூரியகாந்தி தோட்டம் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு, இந்த நிதியாண்டில் 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்தியமங்கலம் செவ்வாழை, அதாவது ஈரோட்டில், கொல்லிமலை மிளகு, மீனம்பூர் சீரக சம்பா ராணிப்பேட்டையில் இருக்கிறது, ஐயம்பாளையம் நெட்டை தென்னை மரம் திண்டுக்கல்லில், உரி கம்பளியில் கம்பளி கிருஷ்ணகிரி, புவனகிரி மதி பாகற்காய் இது கடலூர். அது பிராக்கெட்டில் கொடுக்கறது ஒவ்வொன்றும் அதனுடைய மாவட்டங்கள், அதனால் அதை பார்த்துக்கோங்க. இந்த பொருட்கள் இதெல்லாமே அங்கங்கே சிறப்பு. செஞ்சோளம் சேலம் கரூரில், திருநெல்வேலியில் அவுரி இலை, ஓடைப்பட்டியில் விதையில்லா திராட்சை இது எங்கே இருக்குன்னா தேனியில், செங்காந்தல் விதை கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஆகிய இடத்துல. இதுக்கு எல்லாத்துக்குமே புவிசார் குறியீடு பெற திட்டம் இட்டிருக்காங்க. அடுத்தது திறன் இந்தியா மையம் ஒடிசாவின் சம்பல்பூரில் இந்தியாவின் முதல் திறன் இந்தியா மையம் தொடங்கப்பட்டுள்ளது. IPL போட்டியின் சிறந்த கேப்டனாக தோனியை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைவராக இருந்திருக்காரு. உலகின் முதல் மர செயற்கைக்கோளினை நாசா விண்வெளி மையமும், நாசா அப்படிங்கிறது அமெரிக்காவினுடையது. அடுத்தது ஜாக்சா அப்படிங்கிறது ஜப்பான் விண்வெளி மையமும் இணைந்து உருவாக்கியிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் மராத்தியர்களுக்கான 10% இட ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. சத்ரபதி சிவாஜி பயன்படுத்திய கையுறை வாளான டன்ட் பட்டா, இதனை மகாராஷ்டிராவின் மாநில ஆயுதமாக சமீபத்தில் அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. பஞ்சாப் அரசு மக்களவை தேர்தலுக்கான மாநில அடையாளமாக இந்திய கிரிக்கெட் வீரர் சுப்மன் கில்லை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னா பஞ்சாப் ஸ்டேட். ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு 2024 படி இந்தியா 82ஆம் இடத்துல இருக்குது. அப்போ முதலிடம் எது அப்படின்னா ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின் இது எல்லாம் ஒரே இதில் முதலிடத்தில் இருக்குது. இதில் கடைசி இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கடைசி இடத்துல இருக்குது. அதோடைய இடம் 109வது இடம். அடுத்ததாக பிப்ரவரி 22 இந்த நாளை உலக சிந்தனை தினமாக கடைப்பிடிக்கிறோம். அது இல்லாமல் உலக சாரணர் தினமாகவும் பிப்ரவரி 22 கடைப்பிடிக்கிறோம். தமிழகத்தின் திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு, அரசியலில் பெண்களின் நிலையை மேம்படுத்த தமிழக முதல்வர் தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கையை வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கையானது 10 வருடங்கள் அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பில் சமூக நீதியை ஊக்குவிக்கும் புதிய நிறுவனங்களுக்கு 10% மானியத்தினை வழங்க உள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. பிரெஞ்சு அரசு சசி தரூருக்கு செவாலியர் விருது வழங்கியுள்ளது.
செவாலியர் விருது அப்படிங்கிறது பிரெஞ்சு அரசால் வழங்கக்கூடிய ஒரு மதிப்புமிக்க விருதாகும். இதை இந்தியர்கள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா சிவாஜி முன்னாள் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன் வாங்கியிருப்பாங்க. செவாலிய சிவாஜி கணேசன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ சமீபத்தில் இவருக்கு சசி தரூர் என்ன அரசியல் தலைவருக்கு கொடுத்துருக்குறாங்க. கர்நாடகாவில் மக்களுக்கு கண் சிகிச்சை சேவை வழங்க ஆஷா கிரணா திட்டத்தினை அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் சித்தராமையா தொடங்கி வச்சிருக்காரு. இதுபோல் தொடர்புடைய திட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா கிரகலட்சுமி அப்படின்னா குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 2000 உதவித்தொகை வழங்குறது கிரகலட்சுமி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் இதை 1000 ரூபாய் கொடுப்பாங்க. இதை கர்நாடகாவில் இந்த திட்டத்தில் 2000 ரூபா கொடுக்குறாங்க. அதோடைய பெயர் கிரகலட்சுமி. அடுத்ததாக சக்தி திட்டம் அப்படின்னா மகளிருக்கு இலவச பேருந்து. தமிழகத்தை போல் கர்நாடகாவிலையும் அறிவிச்சிருக்காங்க. அதோடைய பெயர் சக்தி திட்டம். அடுத்தது யுவநிதி திட்டம்னு ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 3000 கொடுக்குறாங்க. அடுத்ததாக பட்டதாரிகளுக்கு ரூபாய் 1500 உதவித்தொகை கொடுக்குறாங்க. வேலை இல்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. இதை நான் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்கிறேன். எப்படின்னா ரெண்டுமே பட்டதாரிகள் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட்டதாரிகள் 3000 அப்படின்னா இது 1500 10th + 2 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது கிரகஜோதி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தையும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் தான் கிரகஜோதி திட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது அன்னபாக்கியா திட்டம் அதுவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 5 கிலோ அரிசி ப்ளஸ் 5 கிலோ அரிசிக்கான பணம் அப்படின்னும் இந்த திட்டத்துடைய பெயர். அடுத்ததாக ரயில்வே சுரங்கப்பாதை T50 என்னும் நாட்டின் நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை ஜம்மு காஷ்மீரில் தொடங்கப்பட்டுள்ளது. அதோடைய பெயர் D50 அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா இந்தியாவிலேயே நாட்டின் அப்படிங்கிறது இந்தியாவை குறிக்கக்கூடியது. நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை எங்கே அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் தான் தொடங்கியிருக்கிறாங்க. எங்கேருந்து எங்கே வரையும் அப்படின்னா பனிஹால் டு ஹாரி, அதிலிருந்து சம்பர், அதிலிருந்து சங்கல், இந்த வழித்தடம் பனிஹால், காரி, சம்பர், சங்கல் இது எல்லாமே வழித்தடத்தை குறிக்கக்கூடியது. 12.77 கிலோமீட்டர் அளவில் இதனுடைய தூரத்தை அமைச்சிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசன் சாடப்பூரில் 50வது ஆண்டு கஜுராஹோ நடன விழா நடத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் முதலாவது மின்சார ரயில் சேவை ஸ்ரீநகர் மற்றும் சங்கல்தான் இடையே துவங்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலமானது இமயமலை கூடை எனும் திட்டத்தினை கொண்டு வந்துள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இணைந்து புவிசார் அறிவியல் மற்றும் புவி பொருளாதாரம் குறித்த இந்தியாவின் முதன்மை மாநாடான ரைசினா உரையாடல் தில்லியில் நடைபெறுகிறது. இம்மாநாட்டில் கிரீஸ் நாட்டின் பிரதமர் கிரியாகோஸ் மட்சோடாகிஸ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறாங்க. திருநெல்வேலி மகேந்திரகிரியில் ககன்யான் திட்டத்திற்கான CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் இறுதிக்கட்ட சோதனை வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது 400 கிலோமீட்டர் தொலைவில் புவி தாழ் வட்டப்பாதைக்கு விண்வெளி வீரர்களை அனுப்பும் திட்டம் தான் இந்த ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது. சிங்கப்பூரில் ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி தற்போது நடைபெற்றுள்ளது. அடுத்தது பிப்ரவரி 23. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்கள் பாடங்களை காணொலி வாயிலாக கற்க தமிழக அரசு மணற்கேணி அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அதோடைய இணையதள முகவரி என்ன அப்படின்னா manarkeni.tnschools.gov.in. இந்த மணற்கேணி ஆப்பு விட்டுருக்காங்க. அது எப்போ வந்துச்சு அப்படின்னா 25/7/2023 மொபைல் ஆப் இதை வெளியில் விட்டுருந்தாங்க. சமீபத்தில் தான் இதோடைய வெப்சைட் ஐடியும் வெளியில் விட்டுருக்காங்க. மத்திய பிரதேசமானது பை இல்லாத பள்ளிகள் அதாவது பேக்லெஸ் ஸ்கூல் கொள்கையை அறிமுகம் செய்துள்ளது. எந்த மாநிலம்? மத்திய பிரதேசம். இந்த கொள்கையின்படி பள்ளிகளுக்கு குழந்தைகள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் புத்தகம் கொண்டு செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது. அது எந்த நாள் அப்படிங்கிறது இங்கே நம்ம மென்ஷன் பண்ணல. அநேகமாக அந்த வாரத்தினுடைய கடைசி நாள் அப்படிங்கிறது இந்த புத்தகம்
பை இல்லாத திட்டத்தை கொண்டு வந்த மாநிலம் மத்திய பிரதேசம். முதலாவது எண்ம இந்தியாவிற்கான எதிர்கால திறன்கள் உச்சி மாநாடு அசாமின் கவுகாத்தியில் நடைபெற்றது. இந்தியா 2023ஆம் ஆண்டுக்கான சைபர் குற்றங்கள் அறிக்கை பட்டியலில் 80வது இடத்தை பிடித்துள்ளது. உலக அமைதி உச்சி மாநாடு திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. DRDO உருவாக்கியுள்ள உள்நாட்டு லேசர் ஆயுதத்திற்கு துர்கா 2 என பெயரிடப்பட்டுள்ளது. DRDO உருவாக்கியுள்ள உள்நாட்டு லேசர் ஆயுதத்திற்கு துர்கா 2 அப்படின்னு பெயர் இட்டிருக்காங்க. அடுத்ததாக இந்திய அரசு விண்வெளித்துறையில் 100% அந்நிய முதலீட்டிற்கு அனுமதி அளிச்சிருக்கு. அறிவியல் ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கியதற்காக வழங்கப்படும் விருதான GD பிர்லா 2023 இந்த விருது இயற்பியல் பேராசிரியர் அதிதி சென் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவ்விருதினை பெறும் முதல் பெண்மணி அவங்க தான் இவங்க. கர்நாடகாவில் பள்ளி மாணவர்களுக்கு சுக்ரபாக்கியா திட்டத்தின் கீழ் சிறுதானிய சத்து மாவு பானம் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஹனுமன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேவை ChatGPT, கூகுளின் ஜெமினி AI ஆகியவற்றிற்கு போட்டியாக ரிலையன்ஸ் நிறுவனம் ஹனுமன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அறிமுகம் செஞ்சிருக்கு. ஹனுமன் எனும் AI சேவை 11 இந்திய மொழிகளில் வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே ChatGPT அப்படிங்கிற ஒரு AI இருந்துச்சு. அதன் பிறகு கூகுள் ஜெமினி அப்படிங்கிற ஒரு AI இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது இவங்களுக்கு போட்டியாக ரிலையன்ஸ் ஹனுமன் அப்படிங்கிற பெயரில் ஒரு AI அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. முதல்வர் ஜன் ஆரோக்கிய திட்டத்தினை திரிபுரா மாநிலத்தின் முதல்வர் மாணிக் சாஹு தொடங்கி வைத்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பம் ஆண்டுக்கு 5 லட்சம் வரை இலவசமாக மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் முதல்வராக மரியம் நவாஸ் தேர்வு. பாகிஸ்தானின் பிரதமராக ஷபாஸ் ஷெரீப் ஏற்கனவே தேர்வு பண்ணியிருப்பாங்க. T20 கிரிக்கெட் போட்டியில் 10,000 ரன்களை வேகமாக கடந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் பாபர் ஆசாம் சாதனை படைச்சிருக்காரு. அடுத்ததாக பிப்ரவரி 24 இந்த நாள் மத்திய கலால் தினமாக கடைபிடிக்கிறாங்க. 1994 மத்திய கலால் மற்றும் உப்பு சட்டம் இயற்றப்பட்டதன் நினைவாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்ததாக மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமும் பிப்ரவரி 24. இது உருவான விதம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தான் இந்த பிப்ரவரி 24 மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கப்படுது. பிப்ரவரி 23, 24 2 நாளும் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இம்மாநாட்டிற்கு இமாஜின் சென்னை 2024 என பெயரிட்டிருக்காங்க. இதோடைய கருப்பொருள் பார்த்தோம்னா லீவ் த ஃபியூச்சர் பிஹைண்ட் அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறாங்க. உலக முதலீட்டாளர் மாநாடு ஜனவரி 8, 9 ஆகிய தேதிகளில் நடந்துச்சு. 8, 9 ஜனவரி 23. அமெரிக்காவின் தனியார் விண்கலமான ஒடிசியஸ் ஆய்வுகளம் நிலவின் தென்பகுதியில் தரையிறங்கியுள்ளது. 1972க்கு பிறகு, அதாவது 50 ஆண்டுகளுக்கு பிறகு நிலவில் தரையிறங்கிய முதல் அமெரிக்காவின் விண்கலம் தான் இந்த ஒடிசியஸ் ஆய்வுக்களம். இன்ட்யூட்டிவ் மெஷின்ஸ் நிறுவனமும் நாசாவும் இணைந்து இந்த விண்கலத்தை நிலவில் தரையிறக்கியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் ஆடுகள காப்பாளராக, அதாவது பிட்ச் கோட்டர், இவ யாருன்னா ஜெசிந்தா கல்யாண் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. GD பிர்லா விருதினை பெற்றும் முதல் பெண் அதிதி சென். இந்திய இராணுவத்தின் முதல் பெண் சுபேதார் பிரீதி ரஜாக். இந்திய வானியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபையின் முதல் பெண் தலைமை இயக்குனர் காஞ்சன் தேவி.
இவங்க எல்லாமே தொடர்புடைய செய்திகளில் படிக்கிறோம். இந்தியாவின் முதல் கதிசக்தி ஆராய்ச்சி இருக்கையானது ஷில்லாங்கில் நிறுவப்பட்டுள்ளது. கதிசக்தி ஆராய்ச்சி இருக்கை ஷில்லாங்கில். சம்மக்கா சாரலம்மா ஜாதரா திருவிழா தெலுங்கானாவில் நடைபெற்றது. இதுபோல் ஆரஞ்சு திருவிழா நாகாலாந்தில், துலிப் மலர் திருவிழா ஜம்மு காஷ்மீரில், ஹார்ன்பில் திருவிழா நாகாலாந்தில், கங்கா சாகர் மேளா மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கும். அடுத்ததாக ராம்தார் சிலை எங்கே நிறுவியிருக்காங்க அப்படின்னா ஊபியின் வாரணாசியில் தான் நிறுவியிருக்கிறாங்க. இது தொடர்புடைய செய்தி பார்த்தோம் அப்படின்னா இந்திய முதல் முப்படை தளபதி பிபின் ராவத்தினுடைய சிலை உத்தரகாண்டின் டேராடூனில் நிறுவியிருக்கிறாங்க. கணியன் பூங்குன்றனாருடைய சிலை சிவகங்கையில் மஹிபாலன் பட்டியில் நிறுவியிருக்காங்க. திருவள்ளூருக்கு கோவையில் குறிச்சிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல சிலை நிறுவியிருக்காங்க. அம்பேத்கருக்கு ஆந்திராவின் விஜயவாடாவில் 206 அடியில் அம்பேத்கருக்கு சிலை நிறுவியிருக்காங்க. அடுத்ததாக பிப்ரவரி 25, 26 2020ஆம் ஆண்டிற்கான அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது வள்ளலாரிய ஆய்வாளரான திண்ணை மா சரவணனுக்கு கொடுத்துருக்குறாங்க. இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அருட்பா, மருட்பா, நவீன நோக்கில் வள்ளலார், வாழையடி வாழையென, இது எல்லாமே திண்ணை மா சரவணன் எழுதிய நூல்கள். தொடர்புடைய செய்திகள். பிரெஞ்சு அரசு சமீபத்தில் சசி தரூருக்கு செவாலியர் விருது கொடுத்துருப்பாங்க. முதலமைச்சர் சிறப்பு விருது ஆயி அம்மாளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ணா பதக்கம் சு சிவகுமாருக்கு கொடுத்துருக்குறாங்க. டேனியல் செல்வசிங், யாசர் அராஃபத் இவங்களுக்கு அண்ணா பதக்கம். யாருன்னா அண்ணா பதக்கம் சு சிவகுமார், டேனியல் செல்வசிங், யாசர் அராஃபத் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக சி நாராயணசாமி நாயுடு இவங்களுக்கு நெல் உற்பத்திக்கான விருது சி பாலமுருகனுக்கு கொடுத்துருக்குறாங்க. கோட்டை அமீர் பதக்கம் முகமது ஜி பைருக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்மாழ்வார் விருது கோ சித்தர், கே வே பழனிசாமி, கு எழிலன் இவங்களுக்கு நம்மாழ்வார் விருது கொடுத்துருப்பாங்க சமீபத்தில். அடுத்தது தூத்துக்குடி சில்லாநத்தம் சிப்காட் வளாகத்தில் வியட்நாமின் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் மின்சார வாகனம் மற்றும் அதற்கான பேட்டரிகளை தயாரிக்கும் ஆலையை நிறுவியிருக்கிறாங்க. தேசிய முதியோர் நல மருத்துவமனை மையம் சென்னை கிண்டியில் பிரதமர் திறந்து வச்சிருக்கிறாரு. உலக முதியோர் தினம் ஆகஸ்ட் 21 நாம் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக செங்கல்பட்டு நெய்வேலியில் 1516 கோடியில் அமைக்கப்பட்ட கடல் நீர் குடிநீர் திட்டத்தை திறந்து வச்சிருக்கிறாங்க. சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான பியர் ஏஞ்சன்யூ விருது சந்தோஷ் சிவனுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இவ்விருதினை பெறும் முதல் இந்தியர் தான் இந்த சந்தோஷ் சிவன் அப்படிங்கிறவர். இந்த கேன்ஸ் திரைப்பட விழா பிரான்ஸில் நடந்துச்சு. இந்த விழாவில் தான் இந்த விருது கொடுக்குறாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய ட்ரோன் பைலட் பயிற்சி அமைப்பினை கவுகாத்தி ஐஐடி தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அசாம் மாநிலத்தில் குழந்தை திருமணத்தினை ஒழிக்க இஸ்லாமிய திருமணங்கள் மற்றும் விவாகரத்து பதிவு சட்டம் 1935 அப்படிங்கிற அந்த சட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. நாட்டின் மிக நீளமான 4 வழி கம்பி பாலம் குஜராத்தின் ஓகா பேட் துவாரகை இடையே 2.32 கிலோமீட்டர் அளவில் சுதர்சன் சேது அப்படிங்கிற பெயரில் உருவாக்கியிருக்கிறாங்க. எங்கெங்கே அப்படின்னா குஜராத்தில் தான். குஜராத்தில் ஓகா டு பேட் துவாரகை வரைக்கும். மெக்சிகோ ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் ஜோர்டன் தாம்சன் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பிப்ரவரி 27 சர்வதேச துருவ கரடி தினமாக பிப்ரவரி 27 கடைபிடிக்கிறோம். உலக தன்னார்வ தொண்டு நிறுவன தினம் பிப்ரவரி 27. அடுத்தது பெருந்தமிழ் விருது கவி பேரரசு வைரமுத்துவின் மகா கவிதை அப்படிங்கிற நூலுக்கு பெருந்தமிழ் விருது தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. மலேசியாவின் தமிழ் இலக்கிய காப்பகம் தமிழ் பேராயமும் இணைந்து இதை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க.
விசாகப்பட்டினத்தில் நாட்டின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலையை தேசிய அனல் மின் ஆணையம், அதுதான் என்டிபிசி, இது அமைக்க உள்ளது. என்டிபிசியோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா நேஷ்னல் தெர்மல் பவர் கமிஷன் அப்படிங்கிறது 1975 இதை உருவாக்கியிருக்காங்க. நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆலை உத்தரப்பிரதேசத்தின் மதுராவில் அமைந்துள்ளது. நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் கொள்கையை மகாராஷ்டிரா உருவாக்கியுள்ளது. பாரத் டெக்ஸ் எனும் நாட்டின் மிகப்பெரிய சர்வதேச ஜவுளி கண்காட்சி டில்லியில் பாரத் மண்டபத்தில் நடத்தப்படுகிறது. சத்தீஸ்கரின் ராஜ்நன்கோன் என்னுமிடத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்கல திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தின் முதல்வர் நவீன் பட்நாயக் கலியா KALIA திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார். ஒடிசாவின் சம்பல்பூரில் இந்தியாவின் முதல் திறன் இந்தியா மையம் தொடங்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் வேலையில்லா இளைஞர்கள் தொழில் தொடங்க 1 லட்சம் வரை கடன் அளிக்க ஸ்வயம் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. 3000 கோடியில் 500 ஏக்கரில் தெற்காசியாவின் மிகப்பெரிய வெடிமருந்து ஏவுகணை வளாகம் உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் திறக்கப்பட்டுள்ளது. அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனமானது இவ்வளாகத்தை உருவாக்கியுள்ளது. ரியோ ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டி பிரேசிலில் நடந்துச்சு. இந்த போட்டியில் செபஸ்டியான் பேஸ் அப்படிங்கிறவர் தான் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக பிப்ரவரி 28 இன்றைய தினம் முக்கியமான தினம், தேசிய அறிவியல் தினமாக கடைபிடிக்கிறோம். இது யாருடைய பிறந்த நாள் அப்படின்னா இந்திய அறிவியல் அறிஞர் சர் ராமன் அவருடைய பிறந்த நாள். அதாவது பிறந்த நாளில் ராமன் ராமன் விளைவை கண்டுபிடித்த நாளை தான் தேசிய அறிவியல் தினமாக கடைபிடிக்கிறோம். இதற்காக 1930 இவர் நோபல் பரிசு வாங்கியிருப்பார். அதாவது என்னைக்கு அப்படின்னா 28/2/1928 தான் ராமன் விளைவை கண்டுபிடித்த நாள். அன்றையது தேசிய அறிவியல் தினம். அடுத்ததாக களஞ்சியம் செயலி அப்படின்னு ஒரு செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க தமிழக அரசு. எதுக்கு அப்படின்னா நிதித்துறையானது இந்த செயலியை உருவாக்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இச்செயலியானது தமிழகத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் விடுப்பு மற்றும் பே ஸ்லிப் வரையிலான பணி பலன்களை எளிதாக்குவதற்காக களஞ்சியம், அதாவது களஞ்சியம் அப்படிங்கிறது தமிழில் கருவூலம் அப்படிங்கிறது இதோடைய இணையதளத்தின் பெயர். ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செல்ல உள்ள 4 வீரர்களை பிரதமர் மோடி தேர்வு செஞ்சிருக்காரு. 2025 இந்த 4 வீரர்களும் விண்வெளிக்கு செல்ல இருக்காங்க. யார் யார் அப்படின்னா அஜித் கிருஷ்ணன் அப்படிங்கிற தமிழகர், பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அப்படிங்கிறவர் கேரளா, அங்கத் பிரதாப் ஊபி, சுபான்ஷு சுக்லா ஊபி அப்படிங்கிற 4 பேர் தான் விண்வெளிக்கு செல்ல இருக்காங்க. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா ராகேஷ் சர்மா. விண்வெளிக்கு சென்ற 2வது இந்தியர் யார்னா கல்பனா சாவ்லா. விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் அப்படின்னாலும் கல்பனா சாவ்லாவே சேரும். அடுத்தது குஜராத்தின் ஜாம் நகரில் உலகின் மிகப்பெரிய விலங்கு மீட்பு மையத்தினை ஆனந்த் அம்பானி திறந்து வச்சிருக்காரு. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி AM கான்வில்கர் லோக்பால் அமைப்பின் புதிய தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பில், அதை தான் நேட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க, அதை தான் வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்புன்னு சொல்கிறோம். நேட்டோவுடைய விரிவாக்கம் நார்த் அட்லாண்டிக் ட்ரேடி ஆர்கனைசேஷன். இந்த அமைப்பில் 32வது உறுப்பு நாடாக ஸ்வீடன் இணைஞ்சிருக்கு. இந்த நேட்டோ உருவான வருஷம் எப்போ அப்படின்னா 4/4/1949. இதோடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா பெல்ஜியம் அப்படிங்கிற நாட்டினுடைய பிரசல்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இதனுடைய நேட்டோவினுடைய தலைமையிடம் அமைந்துள்ளது. அடுத்ததாக உலக வர்த்தக அமைப்பு அமைச்சர்கள் மாநாடு அபுதாபியில் நடைபெற்றது.
வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இது 1995. இதோடைய தலைமையகம் வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற நாட்டில் இருக்குது. இந்தியாவின் வம்சாவளியைச் சேர்ந்த சமீர் ஷா அப்படிங்கிறவர் பிபிசியின் தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க. பிபிசி விரிவாக்கம் என்னென்னா பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது தான். இது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 18/10/1922 இந்த பிபிசியை ஆரம்பிச்சிருந்தாங்க. நமீபிய வீரர் ஜேன் நிக்கோல் லாஃப்டி ஈட்டன் அப்படிங்கிறவர் 33 பந்துகளில் அதிவேகமாக சதம் அடித்து சாதனை படிச்சிருக்கிறாரு. இதில் அப்படின்னா T20 கிரிக்கெட்டில். நேபாளத்தின் குஷால் மல்லா இதுக்கு முன்னாடி 34 பந்துகளில் சதம் அடிச்சிருந்ததே சாதனையாக இருந்துச்சு. அந்த சாதனையை 33 பந்துகளில் அடித்து நமீபிய வீரர் லாஃப்டி சாதனை படிச்சிருக்காரு. அடுத்ததாக February 29. ஏன் இன்னைக்கு 29 February மாதம் 29 வருவதற்கான காரணம் 2024 அப்படிங்கிறது ஒரு லீப் இயர். அதனால் February 29 வரும். இது வந்து ஒரு சிறப்பு தினம். என்ன அப்படின்னா தேசிய புரோட்டீன் தினமாக February 29 கடைப்பிடிக்கிறாங்க. இந்த February 29 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கடைப்பிடிப்பாங்க. அதுவும் இல்லாமல் அது ஒரு அன்லக்கி பர்சனாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்று பிறந்தவர்கள் இவங்க வருஷம் இவங்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாட முடியாது. காரணம் லீப் இயர். 2024 அவங்க செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்தது எப்போ தான் பண்ண முடியும்? 2028 தான் அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட முடியும். இந்தியாவின் 2வது ஏவுதள வளாகம் தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்தில் அமைய உள்ளது. February 28 இந்த புதிய ஏவுதளத்திற்கான அடிக்கல்லை மோடி நாட்டினார். தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து ரோஹிணி எனும் சிறிய ராக்கெட் சோதனை முறையில் விண்ணில் ஏவப்பட்டது. நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஹெப் துறைமுகம் தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் அமைக்கப்பட உள்ளது. இதெல்லாம் தேர்வுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கலைஞர் எழுதுகோள் விருது 2022க்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா தமிழக அரசு டிஎன்பிசிங்கிறதால கலைஞருக்கு முக்கியத்துவம் கொடுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சிறந்த இதழியலாளருக்கு வழங்கப்படும் கலைஞர் எழுதுகோள் விருது VN சாமி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எந்த நூலுக்காக? புகழ்பெற்ற கடற்போர்கள் அப்படிங்கிற நூலுக்காக. இந்த கலைஞர் எழுதுகோள் விருது முதலாக 2021 ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த விருதை வாங்கினது சண்முகநாதன் அப்படிங்கிறவர். தவறான தகவல் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாக 2021 அப்படிங்கிறது சரியாக தெரியல. ஆனால் 2021க்கு சண்முகநாதன் வாங்கியிருக்காங்க. சென்னையில் நடைபெறும் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 2.0 அமைச்சர் உதயநிதி துவங்கி வைத்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜயினி நகரில் முதல் வேத கடிகாரம் நிறுவப்பட்டுள்ளது. பாரதி ஏர்டெல் நிறுவனர் தலைவரான சுனில் பாரதிக்கு பிரிட்டன் அரசின் உயரிய விருதான நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் விருது வழங்கப்பட்டுள்ளது. உலகளாவிய அறிவுசார் சொத்து குறியீட்டில் இந்தியாவிற்கு 42வது இடம் கிடைத்துள்ளது. கலவரக்காரர்கள் தேசத்திற்கு பொறுப்பேற்கும் சட்டத்தினை அமல்படுத்தியுள்ளது உத்தரகாண்ட். இச்சட்டத்தினை அமல்படுத்தும் 3வது மாநிலம்தான் உத்தரகாண்ட். இதுக்கு முன்னாடி பொறுப்பேற்ற மாநிலங்கள் 2 எதுனா முதலாவதாக மத்திய பிரதேசம், 2வதாக ஹரியானா. அதாவது கலவரக்காரர்கள் சேதத்திற்கு, நான் தேசம் தப்பாக படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், கலவரக்காரர்கள் சேதத்திற்கு பொறுப்பேற்கும் சட்டத்தினை அமல்படுத்தியுள்ளது உத்தரகாண்ட். இது 3வது மாநிலம். முதல் மாநிலம் மத்திய பிரதேசம், 2வது மாநிலம் ஹரியானா. அடுத்ததாக 21வது பயோ ஆசியா உச்சி மாநாடு ஹைதராபாத்தில் நடைபெற்றுள்ளது. பயோ ஆசியா உச்சி மாநாடு ஹைதராபாத்தில் நடந்துள்ளது. இது 21வது மாநாடு. ராஜஸ்தானின் பொக்ரானில் இந்திய விமானப்படையின் போர் பயிற்சி எக்ஸசைஸ் வாயு சக்தி 2024 அப்படிங்கிற பெயரில் நடந்தது. இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா வானிலிருந்து மின்னல் தாக்குதல் அப்படிங்கிறது தான்.
அடுத்ததாக இராணுவ பயிற்சி சதா தன்ஷிக் அப்படிங்கிற பெயரில் நடந்துச்சு. எங்கே பங்கு பெற்ற நாடுகள் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் சவுதியும். இது வந்து முதல் பதிப்பு நடந்த இடம் வந்து ராஜஸ்தானின் மகாஜன் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. அடுத்ததாக சாந்தி பிரயாஸ் 4 அப்படிங்கிற ஒரு இராணுவ பயிற்சி நடந்த இடம் வந்து நேபாளத்தினுடைய காட்மாண்டு அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. அடுத்ததாக சைக்ளோன் சிறப்பு படைப்பயிற்சி வந்து இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் அப்படிங்கிற நாடுகள் கலந்து நடத்தியிருப்பாங்க. தர்ம கார்டியன் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வந்து இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில நடந்துச்சு. அடுத்ததாக கடற்பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா மிலன் பயிற்சி 12வது பதிப்பு விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு. அடுத்ததாக தோஸ்தி 16 கடற்பயிற்சி பங்கேற்ற நாடுகள் வந்து இந்தியா, மாலத்தீவு, இலங்கை. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா மாலத்தீவில் நடந்துச்சு. அப்போ இது வரைக்கும் நாம் பிப்ரவரி மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள் பார்த்து முடிச்சிருக்கோம். நாம் ஒவ்வொரு மாதத்தினுடைய முக்கிய தினங்கள் வந்து அதுக்கான தனி காணொலியும் போட்டிருந்தோம். இதற்கான பிப்ரவரி மாதத்திற்கான தனி காணொலிகள் வந்து அடுத்தடுத்த காணொலியில் காணலாம். ஏற்கனவே 2023 அந்த வருஷத்துக்கான 12 மாதத்துக்கும் இதே போல் முக்கிய தினங்களை நம்ம பார்த்துருப்போம். இந்த வருஷம் 2024க்கு அதில் சில அப்டேஷன்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம். கூடுதல் தகவலாக அந்த கூடுதல் தகவலை அடுத்தடுத்த காணலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.